வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். உங்களில் நிறைய பேருக்கு நரைமுடி பிரச்சனை இருக்கும். அந்த நரைச்ச முடியை எப்படி பிளாக்காக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பல ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சிலது ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சிலது ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நரைச்ச முடி கூட இருக்காது. ஒரு நேச்சுரலான ஹேர் டை எப்படி வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் வீட்டிலே உங்களுக்கு ஹேர் டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்களும் தயார் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு பேனோ இல்லை இரும்பு கடாய் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொருட்களை சேர்த்து ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சுருக்கேன். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பாதாம், ரோஸ்மெரி லீஃபு, ஃப்ளாக்ஸ் சீடு, கிராம்பு, வெட்டி வேறு, கொளஞ்சி சீட்ஸ், அதாவது இந்த கரும் சீரகம் சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி நான் அந்த பொடியை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டீ தூள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் நார்மலாக டீ குடிக்க என்ன டீ தூள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த டீ தூள் ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஃபி பவுடர். என்ன சிஸ்டர், காஃபி பவுடரும் சேர்க்குறீங்க, டீ தூளும் சேர்க்குறீங்க, என்ன காஃபி டீயாக போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சர்க்காஸ்டாக வந்து கேள்விலாம் கேட்பீங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதோட மகிமை என்ன அப்படிங்கிறது புரியும். நிறைய வீடியோஸில் நான் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம் ரெமடிஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். சில பேர் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் வேணும்னே வந்து இதெல்லாம் வேலைக்காகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ட்ரை பண்ணவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். காஃபி பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கடுகு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட அந்த கிரே ஹேருன்னு சொல்லக்கூடிய வெள்ளை முடியை வந்து பார்த்திங்கன்னா கருமையாக்கிறதுக்கு நிறையவே உதவியாக இருக்கும். ஸோ கடுகு கண்டிப்பாக சேருங்க. கடுகு எண்ணெய் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் நல்ல கருகி இந்த மாதிரி வரணும். இப்போது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நல்லா பாருங்கள், கருகருன்னு கருப்பாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் ஆட்டம் பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லி கேட்பீங்க. ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ரெடி பண்ணும் போதே கொஞ்சம் அதிக குவான்டிட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பவுடரை யூஸ் பண்ணி எப்படி ஹேர் டை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டை எடுத்துக்கோங்க. உங்கள் முடி எவ்வளவோ அதை பொறுத்து, அதாவது உங்களுக்கு எவ்வளோ வெள்ளை முடி இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதை பொறுத்து பவுடரோட அளவை கூட்ட குறைச்சி பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். பட் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கு டேண்ட்ரஃப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு அரைப்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தது. அப்புறமா இன்னொரு பழத்தையும் நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டு ஹேர் டை வந்து அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. பவுடராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி இப்போ ஹேருக்கு பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். அப்படியே கைகளில் எடுத்து வெள்ளை முடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தலை ஃபுல்லாக வெள்ளை முடி இருந்தது அப்படின்னா ஃபுல் முடியும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பக்கம் வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறதுனா வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் ஷாம்பு போட்டோ ஷியக்கா போட்டோ வாஷ் பண்ணுறதுனா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2 தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே இதை யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த நரமுடி அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. நார்மலாகவே உங்களோட முடி வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அதே சமயம் முடியும் நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணக்கூடியது தான். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. வீட்டிலே ரெடி பண்ணுறது தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் ஷேர் பண்ணுங்கள்.